வெல்கம் டு படி டாக்ஸ். திஸ் வீடியோ கோயிங் டு பி எதை பார்த்தீங்கன்னா விடுதலை 2 அந்த ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடுதலை 2 பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு படமாக பார்க்கப்படுது. அதுவும் இந்த 2024ஓட லாஸ்ட்டு ஒரு முக்கியமான படமாக தான் பார்க்கப்படுது. இந்த ஒரு வருஷத்தில் ரிலீஸ் ஆன நிறைய படங்கள் அதோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா கேட்டால் அது கிடையாது. அது கோட்டா இருந்தாலும் சரி, இந்தியன் 2வாக இருந்தாலும் சரி, கங்குவா, வேட்டைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய படங்களை சொல்லலாம். அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட ரிலீஸ் பண்ணாலும் அந்த ஒரு படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணலை. படம் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலை. பட் ஆனால் விடுதலை 2 மேலே எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் தான் இந்த ஒரு படம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பத்தாவதுக்கு இந்த ஒரு படம் வந்து சாதாரண ஒரு கமர்ஷியல் படமாக இல்லாமல் அதை தாண்டி மக்களுக்கான ஒரு அரசியல் படமாக தான் இந்த ஒரு படம் இருக்குது. பத்தாவதுக்கு இந்த படத்தோட ட்ரெய்லர்லுமே அந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டைலாக் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப ஃபயராக இருந்துச்சு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக சூரிய அவர்களுக்கும் சரி, அதே சமயத்தில் விஜய் சேதுபதி அவர்களுக்கும் சரி இந்த ஒரு படம் இருக்க கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது வந்து வெறும் படமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு ரியாலிட்டி பேஸ்டு படமாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வெற்றிமாறன் படம் என்ன படம் எடுத்தாலுமே ரியாலிட்டி பேஸ்டாக தான் படம் எடுப்பார். அது வந்து ரியாலிட்டி வந்து ரொம்ப ரியாலிட்டியாக, வடச்சென்னைலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். அது விசாரணை படத்துலையும் சரி, அசுரன் படத்துலையும் சரி, எல்லாமே ஒரு ரியாலிட்டியோடு நம்ம வந்து படம் பார்க்குறோன்னா இது நடந்த விஷயம், இது வந்து நம்மளோட ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி தான் படம் இருக்கும். அதே மாதிரி தான் விடுதலை 2 வந்து அதே மாதிரி தான் இருக்கும். விடுதலை 1 நம்ம பார்த்துருப்போம், அதில் வந்து சூரியவும் நல்லா நடிச்சிருப்பார். அதே மாதிரி விஜய் சேதுபதியும் படம் வந்து செம்மையாக போயிருக்கும். அதில் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக என்ன இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு பாட்டிலே முடிய வேண்டிய படம் தான். பட் ஆனால் இது எடுத்து படம் 2 வரைக்கும் போயிடுச்சு. பட் ஆனால் ரீசெண்டாக வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்ட் 2. அது வந்து சரி படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக தேட்டருக்கு வந்துடும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் ஆனால் இன்னும் ஒரு 4-5 மாதம் வந்து அந்த படத்தை வந்து இன்னும் எடுத்திருந்தாங்க, பார்ட் 2 எடுத்திருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து படம் இன்னும் லென்த்தாக போனால பார்ட் 3யும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் இன்னும் லென்த்தாக எடுத்துகிட்டு போகிறாங்க. பாவம் விஜய் சேதுபதி வந்து 8 நாள் தான் ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அவரை ஒரு படம் இல்லை 2 படம் இல்லை 3வது படம் அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அந்த படத்தை வந்து ஒரு லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என்ன தான் லென்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு நிறைய டேஸ் ஆக்குனாலுமே அந்த படம் வந்து அவருக்கு ரெகக்னைசேஷன் கொடுத்து வெற்றிமாறன் படத்தில் அது ஒரு மெயின் கேரக்டர் அவர் ரோல் வந்து அவர் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ வந்து பார்ட் 2ல் வந்து மெயின் கேரக்டரே அவராக தான் இருக்கும். அவர் சுற்றி தான் அந்த படமே வந்து ரன் ஆகின்னு இருக்கும். பட் ஆனால் பார்ட் 1ல் நம்ம வந்து மறுக்க முடியாத விஷயம் வந்து சூரியோட நடிப்பு தான். ஏன்னா அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் சூரிய வந்து ஒரு மாஸ் ஹீரோவாகவே எல்லாரும் மாற்றினாங்க. ஒரு காமெடியனாக இருந்து ஒரு மாஸ் ஹீரோவாக மாறினதே அந்த படத்துல இருந்து தான் நம்ம சொல்லணும். ஒரு வெற்றிமாறன் படம் வந்து எப்பயுமே வந்து ஒரு கமர்ஷியலாக இல்லாமல் ஒரு மக்களோட ரியாலிட்டியாக இருக்கிற மாதிரி படம் தான் இருந்திருக்கு. அதனால தான் ஒரு காமெடியனை கூட ஒரு மாஸ் ஹீரோவாக மாற்றிருக்குன்னு சொல்லலாம் நம்ம வந்து. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி விஜய் சேதுபதியை வந்து ஒரு 8 நாள் ஷூட்டிங் மட்டும் சொல்லி போட்டு வந்துட்டு ஒரு 3 பாடி எடுத்து வச்சிருக்காங்கட்டு. பட் அந்த ஒரு விஷயத்தை விஜய் சேதுபதியுமே லைக் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அந்த வாத்தியார்ன்ற ஒரு கேரக்டர் வந்து சும்மா ஒரு கொஞ்சோண்டு டியூரேஷன் மட்டும் தான் வர மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த கதையோட போக்குனால அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப டெவலப் பண்ணாங்க. அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வைக்கிறதுனால விடுதலை 2 இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டருக்கு ஒரு பேக்ட்ராப் தேவை, அந்த கேரக்டர் ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி பேக்ட்ராப் தேவைப்படுறதுனால தான் விடுதலை 2 எடுத்தாங்க. பட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர் புது கேரக்டர் வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த ஒரு அசுரன் படத்தில் தனுஷ்க்கு பையன் நடிச்சிருந்தார்ல கென், அவருமே இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எப்போவுமே வெற்றிமாறன் படங்களில் எல்லா படமும் நடிக்கக்கூடிய கிஷோர், அவருமே இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணுறாரு. லியோ படத்தில் வந்து கேமியோ பண்ணுறதா சொல்லிட்டு வந்து ஸ்கேம் பண்ணிட்டு போனால் நம்மளோட அனுராக் கேஷப்பும் இந்த ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக மஞ்சு வாரியர் அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே வந்ததுனால தான் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங்ன்றது ரொம்ப தள்ளி போச்சு. பட் ஆனால் அவங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு ஒரு செட் ஒரு எடிட்டர் ஃபிலிமாக தான் அமிச்சாங்க. அந்த ஒரு படமே அங்கேருந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக தான் இருந்துச்சு. ஸோ அதே தான் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கும் போது இருங்க பாய், நான் இன்னும் படத்தை எடுத்து முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் எடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 3வது பாட்டுமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க சொல்லிட்டு இப்போ இருக்க ப்ரொமோஷன் இன்ட்ரெஸ்ட்னா விஜய் சேதுபதியே சொல்லியிருக்காரு. பட் அதை எடுப்பாங்களா இல்லையா நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்த்தோம். தமிழ் சினிமாவை எடுத்துக்கிட்டாலே பார்ட் 2னாலே ஃப்ளாப் படம் தான் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஆக்கி விட்டாங்க. இந்தியன் 2 வந்துட்டு அந்த அளவுக்கு ஃப்ளாப்பு கொடுத்துருச்சு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பார்ட் 2 படங்க கூட எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்ஃபில்லே பண்ணலை. பட் ஆனால் வெற்றிமாறன் படம் மட்டும் எப்பயுமே நம்ம சொல்லலாம், தைரியமாக சொல்லலாம், அவர் படம் வந்து ஒரு ஃப்ளாப்லாம் ஆகாது. அவர் அந்த அளவுக்கு அவர் படம் வந்து அந்த குவாலிட்டி இருக்கும், அந்த படத்தில் ஒரு ரியாலிட்டி இருக்கும், அது ஒரு டச்சிங்காக இருக்கும், அதில் ஒரு பொலிட்டிக்கல் வேறு இருக்கும், அது வந்து நடந்த விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் இருக்கும். நம்ம வந்து சங்கர் மாதிரி படம் வந்து வெறும் ஸ்டோரி இல்லாமல் பிரம்மாண்டமாக போகாமல் இவர் வந்து ரியாலிட்டியாக எடுத்து ஒரு படம் வந்து நம்ம வந்து காத்திருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படம் இருக்கும் எக்ஸ்பெக்டேஷனுக்கு
அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த படம் வந்து நம்மளுக்கு அமையும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நீங்கள் ஒன்று சொன்னீங்க, அது க்ளோஸ் டு ரியாலிட்டியாக வெற்றிமாறனோட படங்கள் இருக்குன்ட்டு. அப்படி இருந்தனால மட்டும் தான் அவரோட எல்லா படங்களுமே இது வரைக்கும் பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு படமே ஒரு ஆவரேஜ், ஒரு பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்தால் ஷோர் ஷாட் பிளாக் பஸ்டர் தான். அந்த மாதிரி தான் எல்லா படங்களும் எடுத்துக்கிறாரு. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, அசுரன், வடசென்னை, இப்போ வந்து கடைசியாக விடுதலை 1, இப்போ விடுதலை 2 ரிலீஸ் ஆக போகுது. பட் இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் அவர்கள் வந்து எப்பவுமே ஒரு படங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒன்று பேசுவார். அந்த ஒரு பொலிட்டிக்கல் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிமாறன் வந்து அந்த ஒரு பொலிட்டிக்கல் எதிர்ப்பு வருமானு கேட்டால் வராது. ஏன்னா அந்த ஒரு படம் ஹிட் ஆகிடும். அதனாலே அந்த ஒரு விஷயத்தை பற்றி நிறைய பேர் எதிர்ப்பு பண்ணி பேச மாட்டாங்க. பட் அதுவே பாரஞ்சித் அவர்களும் சரி, இல்லை மாரி செல்வராஜ் அவர்களும் சரி, அவங்க ஒரு படத்தில் ஒரு சில விஷயம் பொலிட்டிக்கலாக பேசும்போது அந்த ஒரு படம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் சரியாக போகாத பட்சத்தில் அந்த ஒரு படம் வந்து அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அவங்க வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, படம் நல்லா இல்லை, படம் சரியா இல்லை, படம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பாரஞ்சித், மாரி செல்வராஜ் பேச வேண்டிய பொலிட்டிக்கல் அடிக்கிறதுக்கோசம் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே முத்திரை குத்திட்டு போயிடுவாங்க. பட் அதே ஒரு விஷயத்தை வெற்றிமாறனுக்கு வரும்போது அவங்களால அதை வந்து அப்ளை பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு படத்தை வந்து எந்த அளவுக்கு சூப்பராக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வெற்றிமாறன் சூப்பராக எடுப்பார். அவரோட அந்த பொலிட்டிக்கல் மெசேஜை எதிர்க்க முடியாத ஒரே ஒரு காரணத்தினால இந்த ஒரு படம் எப்படியாவது தோல்வி அடைஞ்சிச்சுன்னா வெற்றிமாறனை இதை வச்சு நம்ம அடிக்கலாம். பார்த்ததுக்கு இந்த ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்த போதுமே அவர் சில விஷயங்கள் வந்து கசப்பான ஒரு முறையில் நடந்துச்சு. பாதியில் ஒரு ஸ்பீச்சை விட்டுட்டு போயிட்டார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துக்காக வெற்றிமாறன் போட்டு சோஷியல் மீடியாவில் செம்மடி அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் காசு வந்து வேஸ்ட் பண்ணுறாரு. ஒரு 6 மாதத்தில் படத்தை ஷூட் பண்ணி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்ட 3 வருஷமாக எடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரினா ஒரு டேரக்டர் பண்ணலாமா சொல்ல அந்த ஒரு சில காரணங்களுக்காகவும் வெற்றிமாறன் போட்டு செம்மடி அடிக்கிறாங்க சோஷியல் மீடியாவில். பட் இது எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி என்னவா இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு அரசியலை வெற்றிமாறன் வந்து அந்த ஒரு விஷயத்த படத்தில் ரொம்ப ஆணித்தரமாக மக்களுக்கு ஏற்றுக்கிற விதமாக சொல்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தில் வெற்றிமாறன் அடிக்க முடியலன்னு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சில காரணங்களால் வெற்றிமாறனை போட்டு சோஷியல் மீடியாவில் செம்மடி அடிக்கிறாங்க. பட் அது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஒரு விடுதலை 2 ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமையும் சொல்ல எல்லாரோட ரசிகர்களோட கருத்தாக இருக்குது. அந்த ஒரு வெற்றிமாறனோட ஒரு தோல்விக்காக தான் அவரோட ஏட்டஸுமே காத்துட்ருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு 6 படம் எடுத்திருக்காரு. எல்லா படமே பிளாக் பஸ்டர். எதுவுமே நான் சொன்ன மாதிரி ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுக்குற ஒரு இயக்குனர், அதுவும் இல்லாமல் மக்களுக்கு தேவையான கருத்துக்களை, மக்களுக்கு தேவையான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து ஒரு சில ஏட்டர்ஸ்னால இந்த மாதிரி ஒரு கெட்ட பேர் வாங்குறது கூட நம்மளால் பார்க்க முடியுது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி விடுதலை 2 வந்து வெற்றிமாறன் படம் ஏட்டர்ஸ் மத்தியில் வந்து அது ஒரு ஃப்ளாப் படமாக அமையணும்னு சொன்னாலுமே அது ஒரு வெற்றி படமாக அமையுமா அமையாதான் நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும்.